ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி 2024 மிட்சுபிஷி அவுட்லாண்டர். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு வேரியண்ட்டில் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். பட் இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பயர். இது வந்து ஒரு ப்ராப்பர் மிட் வேரியண்ட். இதுக்கு மேலே வந்து எக்ஸிட்ன்ற மாடல் இருக்குது. இதுக்கு கீழே வந்து இஎஸ் அண்ட் எல்எஸ் வேரியண்ட்ஸில் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம பண்ணது வந்து எல்எஸ் வேரியண்ட். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஆஸ்பயர். ஓகேங்களா, நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. என்னென்னன்றது நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒயிட் கலர் வந்து ஓகேஷாக தான் இருக்குது. அந்த ரெட் பழைய வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுதான் வந்து செம்ம மாசாக இருந்துச்சு. நீங்கள் அதையும் பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்றத கலர் ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லுங்கள். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், டிசைன் லெவலில் பார்க்கும்போது செம்ம பல்கியாக இருக்குது. சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. டிசைன் டீமுக்கு வந்து கண்டிப்பாக 10 out of 10 வந்து கொடுக்கணும். ஏன்னா இவங்க இதுக்கப்புறம் லைக் 2018க்கு மேலே வந்து செடான்ஸ் அண்ட் ஹேட்ச்பேக்ஸ் வந்து பண்ணுறதில்ல. எல்லாமே உங்கள்கிட்ட எஸ்யூவிஸ் தான். ஸோ டிசைன் லாங்குவேஜ் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் யூத்ஸ் அண்ட் ப்ராப்பர் எஸ்யூவிஸ் கிட்டேருந்து தான் வந்திருக்கு. பை த வே, இது வந்து 2025 மாடல்ஸு. இது தான் வந்து 2024 மாடல். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து டிரைவ் ஆனது தான் இந்த டிசைன் லாங்குவேஜ். இதுவுமே வந்து 2024 மாடல் தான். ஸோ டிசைன் லாங்குவேஜ் வந்து அடுத்ததில் மேபி மாறலாம் அவுட்லாண்டரில். பட் நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு இருக்கிறது 2024 தான், விச் இஸ் திஸ். ஓகேங்களா, அண்ட் டிசைன் லாங்குவேஜ் பாருங்கள், இவ்வளோ பல்காக இருக்குது. இந்த ஹூட் அண்ட் பம்பர் யூனிட் செம்ம மாசாக இருக்குது சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி திஸ் க்ரோம் லைனிங். இந்த வண்டிக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வந்து க்ரோம் லைனிங் வந்து டீசெண்டாக வந்து பொசிஷன் ஆகிருக்கு. க்ரோம் பிடிச்ச மாதிரி இருக்கிற வண்டி வந்து எனக்கு பிடிச்சது இது தான். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எஸ்பெஷலி அந்த ரெட் கலர், அந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து சூப்பராக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிச்சு. ஒயிட் கூட வந்து க்ரோம் வந்து பிளெண்ட் ஆகுது. ஸோ அவ்வளோதான், அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ கீழே வந்து ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு சில்வர், அந்த ஒரு பிரஷ்டு சில்வர் அந்த மாதிரி ஒரு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீரியஸாக மக்களே, ஃப்ரண்ட் வந்து செம்ம பல்கியாக இருக்குது. இது வந்து ஒரு மிட் சைஸ் ஃபேமிலி எஸ்யூவி நீங்கள் வந்து சொல்லவே முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மிட் சைஸ் ஃபேமிலி எஸ்யூவி. 4.7 meters தான். XUV 700 அதே மாதிரி தான். பட் டிசைன் லாங்குவேஜ் தான் இதில் மாசு. இங்கே பாருங்கள், ஸோ லோகோக்கு வந்து 3 slot grill வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் கிடையாது. ஸோ இன்டேக் ஏர் ஃப்ளோ எல்லாமே வந்து இது தான். 360 கேமரா இருக்கிறனால இங்கே வந்து கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்குது. ரேடார் சப்போர்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ப்ராப்பர் மிட் ஃபேமிலி எஸ்யூவி. அதனால் வந்து சென்சார்ஸ் வந்து த்ரூ அவுட் ரன் ஆகும். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து இது சிட்டியில் தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஹெட்லைட் யூனிட்ஸ் வந்து பார்க்குறப்போ ஆல் எல்இடி கொடுத்துருக்காங்க. இதில் மிட் வேரியண்ட்லேருந்து தான் வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் அண்ட் கார்னரிங் ஆப்ஷன்ஸே இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் வந்து இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணதில் வந்து கிடையாது. எஸ், அண்ட் டிஆர்எல்ஸ் வந்து பார்க்குறப்போ மேலே டிஆர்எல்ஸ், இண்டிகேட்டர் பொசிஷனிங்கும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லோகோ வந்து இங்கே இருக்குது. அண்டு ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து தூக்கும். அப்பா, ஃபுட் சீரியஸாக வேறு லெவல் வெயிட்டுங்க, செம்ம வெயிட்டு. இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ 2.5 liter நேச்சுரல் ஆஸ்பெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி இப்போ ரன்னிங்கில் இருக்குது. அண்ட் என்ஜின் பேயில் வந்து உங்களுக்கு கேப்புன்றதே கிடையாது, எல்லா சைடும் ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ப்ளக்இன் ஹைப்ரிட்மே வந்துருக்கு, விச் இஸ் இது இல்லை இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேரியன்ட். பட் மற்ற வண்டியில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம மூடிடுவோம். எஸ், ஸோ மூடிட்டோம். அண்ட் சைட் போர்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அடுத்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இந்த வேரியண்ட்டுக்கு வந்து இந்த அலாய் வீல் தான். இந்த அலாய் வீல் வந்து பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு 20 inches கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 255, 45 or 20 கொடுத்துருக்காங்க. வித் மிஷின்டு வந்து அலாய் வீல்ஸில் இருக்குது, பிளாக் அண்ட் சில்வர் அதை மிஷின்டு. ஸோ இந்த சில்வர் லைனிங்க்கு இது வந்து பாடியில் வந்து ஒரு நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்குது. த்ரூ அவுட் த கார் வந்து ரன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ பார்த்து தான் பண்ணியிருக்காங்க டிசைனை. பாடி அந்த டயர் வாலோட கிளாடிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தனி பீஸ். எப்படின்னா வந்து பாருங்கள், பம்பரும் ஃபெண்டரும் வந்து தனியாக இங்கே அட்டாச் ஆகுது. பட் கீழே இருக்கிற அந்த இது வந்து பிளாக், அந்த இது வந்து தனி, அது ஒரு தனி பீஸ். ஓகேங்களா, ஸோ அது. அண்ட் ஓஆர்விஎம் பார்க்குறப்போ வந்து பாடி கலர் வந்து கொடுத்துருக்காங்க வித் பிளாக் இன்செட்ஸ் கீழே இருக்குது. அண்ட் இதோட நெக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, செம்ம பெருசாக இருக்குங்க. அண்ட் இண்டிகேட்டர் பொசிஷனிங்கும் வந்து அங்கே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 360 கேமராக்கான ஒரு சைடோட கேமரா வந்து ஓஆர்விஎம்மில் பொசிஷன் ஆகிருக்கு. அண்ட் எஸ், ஸோ இங்கே வந்து பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு வந்து
பாடி கலர் டோர் ஹேண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சார்ஸுமே வந்து இருக்குது. மேபி அது கலர் மாற்றிருக்கலாம், பட் பிளாக்காக இருக்குது. எஸ். அண்ட் உங்களுக்கு கீ ஹோல் அந்த ரிங்குமே வந்து இந்த இதில் இருக்குது. இங்கேயுமே சில்வர் லைனிங் பாருங்கள், ஃபுல்லாக வந்து பாடியில் ஃபுல்லாக ரன் ஆகுது, மேலேயும் ஏறுது, விச் இஸ் நல்லாயிருக்கு பார்க்க. அண்ட் கிளாஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்போ முன்னாடி வந்து மைல்ட் டிண்ட் ஒரு 20% அந்த டிண்ட் தான் வந்து இருக்குது க்ரீன். பட் பின்னாடி வந்து உங்களுக்கு ப்ரைவசி கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டாங்க இந்த வண்டியில். ஆக்சுவலி வந்து ஷோல்டர் லைன்ஸில் ஆகட்டும், கீழே லைன்ஸ் ஆகட்டும், எல்லாமே செம்ம நீட்டாக இருக்குது. த்ரூ அவுட் த பாடி ஓடுது, நீட்டாக இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் எஸ்பெஷலி இந்த சைட் பார்க்குறப்போ ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த போர்ஷன் B to C வந்து சூப்பராக வந்து இருக்குது. இன்டீரியர் போகுமா? எப். ஸோ இன்டீரியர் நம்ம பார்க்குறப்போ வந்து இது ஒரு மிட் வேரியன்ட் நான் சொன்னால, அதில் வந்து பாருங்கள் எவ்வளோ எக்ஸசிவ் ஆஃப் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு. செம்ம. இங்கே ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், இங்கேருந்து ஃபுல்லாக இது வரைக்குமே சாஃப்ட் மெட்டீரியல். எஸ், இது வரைக்கும் சாஃப்ட் மெட்டீரியல். ஸோ இந்த பீஸ் ஃபுல்லாகவே வந்து சாஃப்ட் மெட்டீரியல். அண்ட் இங்கே வந்து பாருங்கள் பியானோ பிளாக் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஃபேக் கார்பன் ஃபைபரில் வந்து சும்மா அந்த ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு பிரஷ்ட் அலுமினியம் இல்லை மெட்டல் அந்த ஒரு இது நினைக்கலாம், பட் அது ஒரு பிளாஸ்டிக் யூனிட் தான். அந்த ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், அதுவுமே வந்து ஒரு யூனிக்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் கண்டிப்பாக வைக்கலாம். அண்டு சின்ன ஒரு பர்ஸ் அந்த யூனிட் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு டிசைன். ஸ்பீக்கர் யூனிட் கிரில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பழைய மாதிரி நான் சொன்னதே தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோரை தாண்டி கீழே வந்து அந்த பிளாக் கலர் இருக்கிறனால ஸோ இறங்குறப்போ பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இங்கேருந்து இறங்குறப்போ கண்டிப்பாக இது இடிக்கும். அது குத்தவும் ஷார்ப்பாகவும் வேறு இருக்குது. ஸோ குத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இன்டீரியர்ஸ் மக்களே எவ்வளோ மாசாக இருக்குது பாருங்கள். சீரியஸாக அல்கண்டாராவும் இந்த பிளாக் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு மெரூன் ப்ரௌன் அந்த ஒரு காம்பினேஷனுமே வந்து இருக்குது. நான் ஃபோட்டோ வேணால் போடுறேன். அதுவுமே வந்து கோலமாஸ். டேஷ்போர்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி வந்து XUV வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மேபி நெக்ஸ்ட் அப்கிரேடில் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இதுவும் அதுவுமே வந்து சேம் கேட்டகரியில் தான் போட்டி போடுது. பட் இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்க்குறப்போ இங்கே பாருங்கள் செம மாசாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. பட் பியானோ பிளாக் வந்து இங்கேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் இங்கே வந்து இங்கே இருக்குது. நம்ம உள்ளே உட்காருவோம். ஓகே, ஹசார் லைட் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்குறப்போ ஸ்டேரிங் வந்து இது தான் மக்களே, சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ப்ரிஃபரேட்டட் அந்த ஒரு ஃபினிஷ் வேறு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் சூப்பராக இருக்குது. க்ரிப் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் டிசைன் வந்து கொஞ்சம் அங்கங்கே உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஃபீல் நல்லா இருக்குது பார்க்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைட் ஃபுல்லாக வந்து ரேடார், க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து மீடியா ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து இங்கே இருக்குது. எவ்வளோ ஃபினிஷ் வந்து நல்லா இருக்குன்றதை நீங்கள் வந்து இங்கேயே வந்து ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து ரொம்ப 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 புது வண்டி. சொல்லப்போனால் 62 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. எனக்கு அந்த புது வண்டியோட அந்த ஃபீல், அந்த ஸ்மெல்லு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் நோட் பண்ணிங்களா, மேலே வந்து சன்ரூஃப் கிடையாது. மிட் வேரியண்ட்டில் சன்ரூஃப் கிடையாது. ஓகேங்களா. அகெயின் ஸோ இங்கே வந்து நீங்கள் காக்பீட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் வந்து ரன் ஆகலை, நார்மல் அனலாக் யூனிட்ஸ் தான் வந்து ரன் ஆகுது. அண்ட் ஹெட்லைட்ஸ் நான் இப்போ ஆஃப் பண்ணேன். ஸோ அதுக்காக வந்து சைன்ஸ் காட்டுது. அண்ட் நீங்கள் வந்து ப்ரௌஸ் த்ரூ பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் நிறையா மீடியா அண்ட் இது வந்து ஆல்வீல் டிரைவ் மாடல். ஸோ அதனால் ஆல்வீல் டிரைவ் அண்ட் செட்டிங்ஸ் அது இதுன்னு நிறையா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாரபட்சம் பார்க்காம வந்து ரன் ஆகுது. அண்ட் நம்பர்ஸுமே வந்து நீட்டாக இருக்குது. நம்ம கிரிட்டா இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மாடல் கிரிட்டா, ஸோ அந்த மாதிரி ஒரு லைன்ஸ் தான் வந்து இதில் இருக்குது, விச் இஸ் க்ளீன், நீட்டாக வந்து இருக்குது. ஸோ மேலே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நார்மல் பிளாஸ்டிக் தான், பட் இதோட ஃபினிஷ் டிசைன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வேறு எந்த வண்டியிலையும் பார்த்ததில்ல இது, பட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இன்டீரியரில் வந்து நடுவில் நான் பார்க்குறேன் பாருங்க. எஸ், ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே வந்து ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 இன்ச்னாலுமே வந்து செம்ம கிறிஸ்பாக இருக்குது டிஸ்பிளே. பட் இந்த மேப் வந்து சாஃப்ட்வேர் வந்து அவுடேட் ஆகிடுச்சு மக்களே. எஸ், சாஃப்ட்வேர் வந்து அவுடேட் ஆகிடுச்சு, அதனால தான். அண்ட் இதில் வந்து ஒரு வித்தியாசம் நான் சொல்லியிருக்கேன்ல, நைட் மோட், டே மோட், இது நான் வேறு எதுலேயும் பார்த்ததில்ல, இந்த மாடல்ஸ் தான் பார்க்குறேன். இது வந்து எக்ஸ்டைலுமே வந்து ஃபாலோ அப் ஆகுது. ஸோ எக்ஸ்டைலும் இது வந்து பிளாட்ஃபார்ம் ஷேரிங். ஓகேங்களா. அண்ட் இந்த நர்லிங் ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நர்லிங் ஓகே, எஸ், அது வந்து கொடுத்துருக்காங்க.
இங்கே ஏசி வென்ட்ஸ் பாருங்கள், இன்டிகிரேஷன் வந்து சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு ஸ்லீக் லைன் 203 டேஷ்போர்டு வந்து ரன் ஆகுது. அண்ட் பியானோ பிளாக் இன்சர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. கீழே இங்கேயுமே சரி இது வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல் வித் டபுள் ஸ்டிச்சிங் வந்து எவிடெண்ட்டாக இருக்குது. அண்ட் கோ பேசஞ்சர் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற வியூ இதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வித் சீட்ஸ் வந்து அதோட மெட்டீரியல் கிளாத்து அதெல்லாம் வந்து பயங்கர மாதம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் வந்து எஸ்பெஷலி வந்து அல்கண்டரா வித் பிளாக் அது வந்து கொடுத்துருக்காங்க. லம்பா சப்போர்ட் ஆகட்டும், உங்களுக்கு வந்து தை சப்போர்ட் ஆகட்டும், மாசுங்க சீரியஸாக நல்லா இருக்குது பார்க்க. எஸ், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்சைடில் வந்து ஆட்டோ டிமிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த மிரர்ஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அண்ட் டாப்பில் வந்து பார்க்குறப்போ சன்கிளாஸ் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும்தான் வந்து டம்மி, லைக் ரொம்ப பழைய ஒரு மாடல் மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? எல்இடி யூனிட்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் நார்மல் ஹாலஜன் அந்த பழைய பல்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் தட்ஸ் ஃபைன், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அடுத்து இங்கே போவோம். இன்னொன்று சொல்லலை, இங்கே பாருங்கள், ஸ்டேரிங் வீல் தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா? எஸ், ஸோ பெடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது காட்டில் பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு நடுவில் வந்து கியர் ஷிஃப்டர்ஸ் இது எக்ஸ்டைலுமே வந்து ஃபாலோ அப் ஆகும். அண்ட் இங்கே வந்து ஆட்டோ ஹோல்ட் ஆப்ஷனுமே வந்துருக்கு, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்குமே வந்துருக்கு. அண்ட் இந்த டயல் வந்து உங்களுக்கு வந்து இது ஆல் வீல் டிரைவ், 2 வீல் டிரைவுமே வந்து சாஃப்ட்வேர் பேசிஸில் வந்து உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் இருக்குது. பட் இது வந்து ப்ராப்பரான ஒரு ஆல் வீல் டிரைவ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏற்றின ஒரு இதெல்லாம் மோட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. கப் ஹோல்டர்ஸ் வந்து இந்த இதுவுமே இருக்குது. ஸோ ஸ்மால், மீடியம், லார்ஜ் எது வச்சாலுமே வந்து உங்களுக்கு ஆட போகிறதில்ல. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து நல்ல ஒரு இது. அண்ட் ஆம்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து பெருசு தான், 2 பேர் கை வச்சுக்கலாம். அண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஒரு டீசென்ட் சைஸில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட்டோட ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் சார்ஜிங் பேட் வந்து இங்கே ஒயர்லெஸ் வந்து இருக்குது. வித் ஒரு 2-3 ஒயர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது. எஸ், ஸோ ஏசி யூனிட் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், அண்ட் டியூவல் ஏசி மாடல் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? டியூவல் கிளைமேட் கண்ட்ரோல். அண்ட் இந்த நர்லிங் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் டச் பண்ணுற இடம்லாம் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லைக் ஃபிசிக்கல் கொடுத்ததே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஓகேங்களா? அண்ட் கம்மிங் டு தி மிட். ஸோ மிடில் நம்ம பார்க்குறப்போ டோகார்ட்ஸில் வந்து அதே பிளாக் ஃபுல்லாகவே வந்து ரன் ஆகுது. அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிச்சிங், ஒரு லைன் மட்டும் ரன் ஆகுது. பியானோ பிளாக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ், அதே தான். ஸோ இன்டீரியர்ஸ் வந்து பார்க்குறப்போ அதே தாங்க மக்களே, 5 பேர் உட்கார்ற மாதிரி. பட் கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடையாது. லைக் சீட்லேருந்து வர மாதிரி இல்லை, சீட்டே ஃபுல்லாக சாய்க்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்கு தான் வந்து இது வந்து கவுத்தி வச்சுருக்கேன். ஸோ அதுதான். அண்ட் அங்கே என்னடா கிளாஸ் வந்து கால்வாசி இறக்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மேக்ஸிமம் கீழே இறக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? எஸ், மேக்ஸிமம் அவ்வளோதான் இறக்க முடியும். அது ஏன்னா அது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர். மெயினாக இந்த வண்டி வாங்குறவங்க வந்து பின்னாடி வந்து ஐசோஃபிக்ஸில் வந்து சைல்டு உட்கார வைப்பாங்க, கை வெளியில் அவ்வளோவா நீட்டக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏசி வென்ட்ஸுமே வந்து 2 இருக்குது மக்களே. அண்ட் கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ கீழேமே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிளைன் ஒரு 20% தான் வந்து ஒரு டனல் வந்து ஓடுது. ஸோ உங்களுக்கு வந்து 5 பேர் உட்காந்து போகிறது வந்து பிரச்சனை இல்லை. அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்கள் கப் ஹோல்டர்ஸ் வேணும்னா உங்களுக்கு ஒரு வழியே இல்லை. ஸோ 40-40-20 ஸ்ப்ளிட், ஓகேங்களா? பேக் சீட்டுன்றது இங்கே ஒரு ஆப்ஷனே கிடையாது, கிட்ஸ் ஒன்லி தான் இது. ஸோ 5 adults and 2 kids வந்து உட்காந்துக்கலாம். ஸோ பின்னாடி வந்து ஒரு சீட்டுக்கு சும்மா நான் வந்து நவுத்தி காமிச்சிருக்கேன், விச் இஸ் அது வேஸ்ட் தான் அது. பட் நீங்கள் ஆப்ஷனல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ லெக் ரூம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க மக்களே, லெக் ரூமே அவ்வளோதான். விச் இஸ் வெரி 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 லெஸ் தேன் XUV 700. அது ஏன்னு தெரியல, இவங்க ஏன் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்களது வந்து இது அப்படி தான் இருக்குது, அவ்வளோதான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் என்ன தான் இருந்துட்டு ஜாப்பனீஸ் ப்ராடக்டாக இருந்தாலும் இதோட ஃபியூல் லிட் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஏன்னா வந்து இதில் ப்ளக்இன் ஹைப்ரிட் இருக்கனால அதோட லிட் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்தனால ஃபியூல் லிட் வந்து ரைட் சைடில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டைல் லேம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு
பார்ஷியல் எல்இடி தான். ஏன்னா பிரேக் லைட்ஸ் அண்ட் இது மட்டும்தான் வந்து பிரேக் லைட்டும் அந்த எப்பயுமே எரியிற அந்த லைட்டுமே வந்து எல்இடி அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட வேரியண்ட் நேம் ஆஸ்பேர். ஸோ அது பார்க்கிங் சென்சர் சொன்னால 4 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேக் டிஃப்யூசராக இருக்கட்டும், எக்ஸாஸ்ட் அந்த டிப் அது வர மாதிரி அதுவுமே வந்து ஃபேக் தான். டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக இருக்குது, ஒரு நார்மல் எஸ்யூவி அவ்வளோதான், வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எஸ், ஸோ எலக்ட்ரிக் டெயில்கேட் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாடலில் இருக்குது, இந்த மாடல்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அண்டு உங்களோட ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. இதோட கீழேருந்து கிரவுண்ட்லேருந்து இதோட லிப்போட டிஸ்டன்ஸ் வந்து ஈஸி தான், ரொம்ப ஹையெல்லாம் இல்லை. அண்ட் நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து எல்லா தேர்ட் ரோ செகண்ட் ரோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கவுத்துனாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட் பெட் தான் வந்து வரும், விச் இஸ் அகெயின் அ குட் திங். ஓகேங்களா? ஸோ லெக் ரூம் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, தேர்ட் ரோக்கு லெக் ரூம், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே. நீங்கள் வந்து இங்கே கிட்ஸை சும்மா உட்கார வைக்கலாம், வேறு வந்து பர்பஸே வந்து கிடையாது. கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. லைக் இங்கே வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்பீக்கர் கூட கிடையாது இவங்களுக்கு. அண்ட் ஏசி வென்டிலேஷன் கூட வந்து டாப்பில் வந்து கொடுக்கல, அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து நீங்கள் வந்து சும்மா நீங்கள் ஒகேஷ்னலிக்கு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது. இன்டீரியர்ஸ் வந்து பின்னாடி இருந்து பார்க்குறப்போ இப்படி தான் இருக்குது. த்ரோ டீசெண்டாக இருக்குது பாருங்கள் வண்டி. 5 people யூஸ் பண்ணால் பக்காவான வண்டி. ஆல் 3 rows ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு 140 liters தான் வந்து ஓப்பனிங். இது என்னோடய கேமரா பேக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வச்சுருக்கேன், அவ்வளோதான் மக்களே, இதில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ டெயில்கேட் சொன்னால இது வந்து எலக்ட்ரிக் டெயில்கேட்ஸு, லாக் ஃபங்க்ஷன்ஸுமே இருக்குது, ஹைட்டுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் உங்களுக்கு இருக்குது. இங்கே கிராப் ஹேண்டலுமே இருக்குது. ஓகேங்களா? பட் எலக்ட்ரிக் இருக்கும்போது நம்ம ஏன் மற்றது யூஸ் பண்ணணும்? எப் எஸ் மக்களே, அவ்வளோதான். ஸோ இந்த வண்டி வந்து இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடலோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரௌண்ட் $50,000 வந்து இருக்குது. பட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 42லேருந்து ஆரம்பிக்குது. பட் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற வண்டி வந்து 51,000 சம்திங். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ரன் ஆகுது. டாப் வேரியண்ட் வந்து 56ல் வந்து இதாகுது, ஒன்லி பெட்ரோல் ஒன்லி வேரியண்ட். அதே வந்து ப்ளகின் ஹைப்ரிட் போனீங்கன்னா $70,000 வரைக்கும் போகுது, விச் இஸ் ஸோ ஹை. ஓகேங்களா? லைக் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் நிறைய பேர் வந்து ப்ளகின் ஹைப்ரிடும் வாங்குறாங்க, பட் அதுக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கும் சரி, RAV4ல் ப்ளகின் ஹைப்ரிடும் இருக்குது, அதுவுமே வந்து சரி. எஸ், ஸோ அதுக்கெல்லாம் வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருக்குது. அண்ட் நான் சும்மா இந்த வேரியண்ட் வந்து காட்டணும்னு நினச்சேன், நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, அதனால் காஸ்மெட்டிக்ஸில் வந்து நிறையா நடந்ததுனால உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். எஸ், ஹோப் யூ காய்ஸ் லைக் இட். அண்ட் எனக்கு அந்த ரெட் கலர் தான் வந்து பிடிச்சிருக்கு மக்களே. மறுபடியும் வீக்லி நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். 5 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு ஆக்சுவலி. அந்த 9 to 5 விட இது தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, தென் நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு காரோட. பீஸ்.